ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பையிங் டூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா என்னென்னா, வெறும் 45 நாளில் 50,000 1 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா கறிக்கடை வைக்கிறது. அதாவது நீங்களே கோழிகளை வளர்த்து உங்களோட கடையிலே நீங்கள் செல் பண்ணுறது மூலமாக 1 லட்சம் வரை சம்பாதிக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்னா, எந்த இடத்துல சாத்தியமாகும்னா, நீங்கள் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படின்னா, நீங்களே சொந்தமாக உங்களோட இடங்களில் இல்லை உங்களோட வீட்டுக்கு பின்புறத்தில் கூட ஒரு 100 கோழியிலேருந்து 200 கோழி வரை நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இது பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் தரமான பிராய்லர் சிக்ஸுகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதற்கான ப்ரொக்யூர்மெண்ட் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி அதை தேடி அந்த பிராய்லர் சிக்ஸ் தரமான குஞ்சுகளாக நீங்கள் வாங்கணும். அந்த தரமான குஞ்சுகளாக வாங்கி அதற்கு தேவையான செட் அமைப்புகள் அதை விட்டு அதுக்கு கரெக்டான ப்ரூடிங் கொடுக்கணும். ப்ரூடிங்னால் அதுக்கு தேவையான ஹீட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு 100 சிக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு ப்ரூடிங் கொடுக்கணும். இன்றைக்கி பொதுவாகவே கோழிப்பண்ணை பயிற்சிகள் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகளை நீங்கள் ஒரு 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 நாள் 2 நாள் நீங்கள் அட்டன் பண்ணி கூட அடுத்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான வேக்சின்ஸ் இருக்குது. அதாவது வேக்சின்ஸ்னால் இது என்னென்னா, உங்களுக்கு அந்த தடுப்பு மருந்து, அதாவது அந்த நோய்கள்லேருந்து அந்த குஞ்சுகள் பாதுகாக்கிறதுக்காக அந்த மருந்துகள் கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளை கண்ணில் 1 வீக்கு, இப்போ 15 நாள் 21 நாள் அந்த மாதிரி கேப்பில் நீங்கள் கொடுத்துட்டு அதற்கு நீங்கள் தேவையான தீவனங்களை நீங்கள் கொடுத்துட்டு அதை கண்காணித்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வெறும் நீங்கள் ஒரு 35 நாள்லேருந்தே நீங்கள் உங்கள் கறிக்கடைக்காக சிக்கனை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஆரம்பிங்க. சின்ன லெவலில் ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100 சிக்கன் வளர்க்குறீங்க. அதுக்கு தேவையான தீவன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபுல்லாக முழுசாக அது வளர்ந்து முடிய ஒரு 2.5 கிலோலேருந்து ஒரு 3 கிலோ வரை அது தீவனம் எடுத்துக்கணும். ஒரு கோழியோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஆவரேஜாக உங்களுக்கு 3 கிலோ வந்துடும். 3 கிலோ நீங்கள் ஒரு உயிரோட ஒரு கோழி எடுக்கிறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு கறின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. 2 கிலோ ரேட்டு படி கறி ரேட்டு பார்த்தீங்கன்னா 250லேருந்து கறி சேலாது கேஜி. இப்போ ஒரு கோழிக்கு நீங்கள் சாலிடாக உங்களுக்கு 450லேருந்து 500 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா நீங்களே உங்களோட ஷாப்பில் வச்சு விற்கிறதுனால இந்த ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். ஒரு கோழியோட வளர்ப்பு செலவுன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சு ஒரு 30லேருந்து 35 ரூபாய்க்கு ஒரு குஞ்சோட ரேட்டு வாங்குறீங்க. அதுக்கு தேவையான கொடுக்கக்கூடிய தீவனம் ஒரு 3 கிலோ இன்றைக்கி மதிப்புப்படி கணக்கு பண்ணாலும் நீங்கள் ஹோல்சேலில் எடுத்திங்கன்னா ஒரு 100 ரூபா தீவனம் ஆகும். 3 கிலோமே சேர்த்து தான் தீவனம் ஆகுதுன்னா, இப்போ குஞ்சு ஒரு 135, தீவனம் ஒரு 100 அப்படின்னு பார்க்கும்போது 135 ரூபா. மருந்து செலவு ஒரு 20 ரூபா போடுங்க. டோட்டலாக உங்களுக்கு 185 வரும். 160 ரவுண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு 450 ரூபா உங்களுக்கு செல்லிங் காஸ்ட் ஆகுது. இப்போ அதுலேருந்து இப்போ இந்த 160 கழிச்சிங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் அதிகமான ப்ராஃபிட்டாக வருது. இதாவது நான் சொல்ல போகிறது ஒரு கோழிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இதை 100 கோழிக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70,000 கிட்டால வரும். அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான தொழில் தான் இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு தொழில். இதில் கொஞ்சம் சிரமம் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிற போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் போக போக இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா, ஒரு பேஜ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அனுபவங்களை கற்றுக்கிறலாம். இது எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் போக போக உங்களுக்கு அதை ரொட்டேஷனாக திரும்ப திரும்ப நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அனுபவம் அதிகமாகவே கிடைச்சிரும். நீங்கள் அடுத்து லார்ஜ் ஸ்கேலில் கூட பண்ணலாம். அதாவது நீங்கள் ஓனாக நீங்கள் உங்களோட தனித்துவமான உங்களோட ஸ்டைலில் நீங்கள் மற்ற வெளி மார்க்கெட்டை விட நீங்கள் 10 ரூபா 5 ரூபா குறைச்சி கொடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல சேல் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக நாங்கள் வளர்க்குறோம் அப்படிங்கிற, நாங்கள் சொந்தமாகவே வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்து ஒரு போர்டு வச்சாலுமே உங்களுக்கு சேல்ஸ் சூப்பராக அமோகமாக இருக்கும். இது ஸ்டார்டிங் லெவல் தான். இதோட நீங்கள் நாட்டுக்கோழிகளுமே வளர்ப்பு நாட்டுக்கோழிகளுமே ஆட் பண்ணலாம். மற்ற காடை இதுகள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதல் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். இது எப்படின்னா, உங்களுக்கு எப்போவுமே கறி தேவைங்கிறது என்றுமே அழியாதது. என்றைக்குமே கறி தேவை மக்களிடையே ரொம்ப அதிக விருப்பமான ஒரு பொருளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள்
முக்கியமாக பார்க்க வேண்டியது நோய் மேலாண்மை. சிக்கனுக்கு வந்து நோய் மேலாண்மை கரெக்டாக பார்க்கணும். அதுக்கு மெடிசன் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ஃபீட் காஸ்ட்டு, அதாவது தீவனத்துக்கு செலவழிக்கிற காஸ்ட்டை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் நல்ல தீவனங்களையும் நீங்கள் அதுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் நீங்கள் வந்து 45 நாளில் வந்து அந்த நீங்கள் நினைக்கிற வெயிட், அதாவது 3 கிலோவை எட்டணும். 3 கிலோவை எட்டுதுன்னா உங்களுக்கு நீங்கள் கறியாக செல் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து 2.5 கிலோ கறி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்றைக்கி 1 கிலோ கறி 250 ரூபான்னு விற்கிறீங்க, 2 கிலோ கறி 500 ரூபா ஆச்சு. அப்போ 2.5 கிலோக்கு உங்களுக்கு 600 650 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வியாபாரமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கோழியில் உங்களுக்கு 400 ரூபா கிடைக்கும் ப்ராஃபிட்டு. அதில் உங்களுக்கு வந்து எல்லா செலவும் போகவுமே உங்களுக்கு குறைஞ்சது மினிமமாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு 250ங்கிறது வந்து சாலிடான வருமானம். 250ங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு இதாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஃபீல்டில் இதை சேல் பண்ணும்போது கண்டிப்பாக அதிகமான வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னென்ன கற்றுக்கிறோம்னா, நீங்கள் ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்னால் நீங்கள் வந்து ஷாப் போடும்போது ஃபஸ்ட் டைமாக போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்தா தான் உங்களுக்கு சேல் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கஸ்டமருக்கு தெரிஞ்சால் தான் உங்கள் ஏரியாவை தேடி வருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டை மினிமம் வச்சு நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பண்ண இது வந்து நிரந்தர தொழில் உங்களுக்கு மாறிடும். நீங்கள் பேஜாக சிக்கு எடுக்கிறீங்க, அதை க்ரோ பண்ணுறீங்க, விற்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஓனாக ஃபீடு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதாவது தீவன கலவைகள் எப்படி ரெடி பண்ணணும், கருவாட்டு தூள், சோளம், மக்காச்சோளம், அப்புறம் திணை, புல், சாமை, இந்த மாதிரிலாம் குறிப்பிட்ட தானிய வகைகளை இணைச்சி நீங்கள் பண்ணலாம். இதில் மார்க்கெட்டிங் கூட நாங்கள் இந்த மாதிரி தீவனங்களை கொடுத்து தான் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மக்களிடையே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து ஆர்கானிக்கை ரொம்ப விரும்புகிறாங்க. பண்ணையில் எப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஓப்பனாக ட்ரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இப்படி தான் வளர்த்து கொடுக்குறோம் சிக்கனை, ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப அதிகமான சேல் ஆகும். ஒன்ஸ் உங்கள் வியாபாரம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட சிக்கன் வளர்ப்பை வந்து கோழி வளர்ப்பை வந்து நீங்கள் 3 பேஜாக பிரிக்கணும். எப்படின்னா, சிக்ஸு வீக்லி நீங்கள் வந்து உங்களோட சிக்ஸை வந்து சிக்கனை விற்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு 10 நாள் சிக்ஸ் ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 30 நாள் கோழி ஒரு ஸ்டேஜில் வச்சுக்கணும். நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ், அதாவது 45 நாள் ஸ்டேஜ் ஒன்று வச்சுக்கிறேன். எப்படின்னா இதான் ரொட்டேஷனுக்கு வரும். உங்களுக்கு 1 மந்த்தை நீங்கள் வந்து ஒரு எந்த ஷார்ட்டேஜ் இல்லாமல் வியாபாரம் பண்ணால் இந்த மாதிரி 3 பேஜை பிரிச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கை வாங்குறீங்க, அதில் அந்த சிக் பேஜில் நீங்கள் விட்டு அதை வளர்க்க க்ரோ பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது மிடில் வந்து மீடியமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும், கோழி வளர்ந்த கோழியாக இருக்கும். இப்போ 3வது பேஜில் 45 நாள் உங்களுக்கு சக்ஸஸாக வளர்ந்த பேஜ் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் செல் பண்ண ரொட்டேஷனில் உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுபோக ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கறி அதிக அளவில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். உங்களோட பண்ணையமும் விரிவுபடுத்தலாம். நீங்கள் லாபமும் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னொன்று, கஸ்டமர்ஸ் அதிகமானாலே உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் டோர் டெலிவரி பண்ணலாம். நீங்கள் குறிப்பிட்ட நாள் இவ்வளோ தான் சேலுங்கிறது ஒரு நிர்ணயிச்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டான தொழில் தான் இது. நீங்கள் வெளியில் வாங்கி விற்கிறத விட உங்களுக்கு வந்து 100% லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொழில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் இனி வரக்கூடிய நம்ம பிஸ்னஸ் ஐடியாக்களை இதில் அப்லோடு பண்ணுவோம். அது உங்களுக்கு தவறாமல் கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற ஐடியாக்களை லைக் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேறு என்ன வீடியோ போடலாம் இந்த மாதிரியான ஒரு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.